மகாபாரதம் உலகின் மிகப்பெரிய இதிகாசம். அதில் ஒவ்வொரு கதாபாத்திரமும் தனித்தன்மையுடன் திகழ்கிறது. ஆனால் சில கதாபாத்திரங்கள் மட்டும்தான் சிறிய வயதிலேயே பெரும் வரலாற்று பின்னணியை உருவாக்கிவிட்டன. அதில் முதன்மையாக நிற்கும் வீரபுதல்வன் அபிமன்யு. இன்றைய காணொளியில் நாம் காணப்போவது அபிமன்யுவின் ஆழமான துணிச்சலும் அவனது நம்பிக்கையும் வீரம் நிறைந்த இறுதி நிமிடங்களும். இது வெறும் ஒரு இளைஞனின் வீர சாகசம் மட்டுமல்ல, இது ஒரு இனத்தின் மனதை அதிரவைக்கும் மரண காவியம். அபிமன்யு அர்ஜுனனின் மகன். சகுனி துரியோதனர்கள் வலுக்கும் அந்தக் காலத்தில் பாண்டவர்கள் அகாலவனத்தில் தவம் புரிந்து கொண்டிருந்தனர். அப்போது அர்ஜுனன் திராவிட தேசங்களுக்கு பயணித்து சிறந்த யுத்தக் கலைகளை அறிந்து கொண்டிருந்தான். அந்தக் காலத்தில் அர்ஜுனனுக்கும் ஸ்ரீகிருஷ்ணரின் சகோதரி சுபத்ரைக்கும் திருமணம் நடைபெற்றது. இந்த திருமணத்தில் பிறந்ததான் அபிமன்யு. மார்க்கண்டேய மகரிஷியின் ஆசிர்வாதத்துடன் சிறுவயதிலேயே தன்னுடைய தந்தையைப் போலவே அபிமன்யு வேகமாக யுத்தக் கலையை கற்றுக்கொண்டான். குஞ்ச யுத்தங்களில் மட்டுமல்ல, சக்கரவ்யூகம் போன்ற முக்கிய யுத்த மூளை வீடியங்களையும் புரிந்து கொண்டான். அபிமன்யுவின் கதையை சிறப்பாக ஆக்குவது அவனது கற்பனைக்கால அறிவு. சுபத்ரா கர்ப்பிணியாக இருக்கும்போது அர்ஜுனன் அவளிடம் சக்கரவ்யூகம் குறித்து பேசுகிறார். அப்போது அபிமன்யு கர்ப்பத்திலேயே அந்த ரகசியத்தைக் கேட்டான். அதனால்தான் அவன் சக்கரவ்யூகம் எப்படி உடைக்கலாம் என்பதை அறிவான். ஆனால் அதிலிருந்து எப்படி வெளியே வர வேண்டும் என்பதை அறியவில்லை. அந்த ஒரு புரிதலின் குறைவேதான் அவனுடைய இறுதி யுத்தத்தை தீர்மானிக்கிறது. மாபெரும் குருக்ஷேத்திரப் போர். அதில் 13வது நாளில் நிகழ்ந்ததுதான் அபிமன்யுவின் வீரமரணம். அன்று துரியோதனன் பாண்டவர்களை வீழ்த்த புதிய யுத்த நடையை உருவாக்கினார், சக்கரவ்யூகம். அந்த யுத்தப்படையை உடைப்பதற்குத் தேவையான அனுமதியுடன் அபிமன்யு போர் அரங்கத்துக்குள் நுழைகிறான். தந்தை அர்ஜுனனும் கிருஷ்ணனும் அந்த நேரத்தில் ஏங்கூராக வெளியேறியிருந்தனர். வீரம், நம்பிக்கை, உறுதி, இந்த மூன்றும் தான் அபிமன்யுவை முன்னெடுத்தது. அபிமன்யு புகுந்தது எளிதாக இருந்தது. அவன் முன்னால் இருந்த வீரர்கள் யாரும் எதிர்க்க முடியவில்லை. துரியோதனனின் மகன் லட்சுமணன் அபிமன்யுவிடம் வீழ்த்தப்படுகிறான். இந்த வேகமான முன்னேற்றம் கௌரவ தரப்பில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த அதிர்ச்சியில் சகுனி, கர்ணன், அஸ்வத்தாமா, துர்மர்ஷனன், கிருபாச்சாரியர், சந்திரசேனன் மற்றும் ஜெயத்ரதன் உட்பட 7 பேர் ஒரே நேரத்தில் அபிமன்யுவை வளைத்து தாக்கினர். இது தர்ம யுத்தம் அல்ல, இது ஒரு தந்திராத்மகமான சூழ்ச்சி. அபிமன்யுவின் வாளும் நம்பிக்கையும் உடைக்கப்பட்டதும், அவன் தன்னுடைய ரதம் சேதமடைந்ததும் கையிலிருந்த கைத்தடியால் தன்னை பாதுகாக்க ஆரம்பித்தான். ஒரு கைத்தடி மட்டுமே இருந்தபோதும் அவன் போராடிய விதம் உலகிற்கு ஒரு பாடமாக அமைந்தது. இறுதி நேரத்தில் துர்மர்ஷனன் அபிமன்யுவை மேல் தாக்கிக் கொன்றான். அந்த மரணம் வீர மரணம். அது துக்கமானதுதான், ஆனால் தர்மத்தை வளர்த்த மரணம். அபிமன்யுவின் மரணம் அர்ஜுனனை மிகுந்த வலியுடன் நிரம்ப வைத்தது. அர்ஜுனன் சபதம் எடுத்தான், நாளைய சூரியன் மறைவதற்குள் ஜெயத்ரதனை நான் கொல்ல வேண்டும். அந்த சபதம்தான் குருக்ஷேத்திர போரின் பிம்பத்தை மாற்றியது. அபிமன்யுவின் மரணம் வெறும் முடிவல்ல, அது பாண்டவர்களுக்கு வெற்றியின் தொடக்கம். அபிமன்யு தனது உயிரை தர்மத்திற்காக தந்தான். ஆனால் அவன் விட்டுச் சென்ற வாரிசு பரீக்ஷித். பரீக்ஷித் குருக்ஷேத்திர போர் முடிந்ததும் பிறந்தான். அவன்தான் பாண்டவர்கள் முடிவிலான சுதந்திரத்தின் கருவி. ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் பரீக்ஷித்தின் ஆட்சியினை இறைவன் பாராட்டுகிறார். அபிமன்யுவின் உயிர் போனாலும் அவன் மூலம் தர்மம் வாழ்ந்தது. அபிமன்யுவின் வீரம் இன்றும் ஒவ்வொரு சண்டையின் உச்சமாக பேசப்படுகிறது. வயதில் சிறியவன் இருந்தாலும் அவனுடைய நெஞ்சத்தில் இருக்காதது பயம். அவன் காட்டிய உறுதி இன்றைய தலைமுறைக்கும் ஒரு ஒளியாக இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். அனைத்து சத்தியம் பற்றிய வீடியோக்களுக்காக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.